அம்மா கிட்ட நான் 5 கேள்வி கேட்குறேம்மா. ஒரு கேள்வி, சில பேர் இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு இந்த உலகத்தில் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பொறாமையில் ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க, குற்றங்களை கண்டுபிடிப்பாங்க, மொட்டை பெட்டிஷன் போடுவாங்க. இது உத்தியோகத்துலேயும் சரி, அரசாங்கத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி. கணவனை பற்றி மனைவிகிட்ட தப்பாக எழுதுறது, மனைவிகிட்ட பற்றி கணவன்கிட்ட தப்பாக சொல்கிறது, ஒரு குடும்பத்தை பிரித்து வைக்கிறாங்க. ஏம்மா? அப்போ வீட்டில் சாமி ரூம் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணும் சத்தியத்தோட தர்மத்தோட உண்மையாக சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஏம்மா இவ்வளவு பிரச்சனை? சரி, நீங்கள் சொல்கிறது அப்படியே பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மா கூட இருக்கட்டும், ஊழ்வினையாக கூட இருக்கட்டும், பிறப்பில் செவ்வாய் தோஷம் நாகதோஷமாக கூட இருக்கட்டும், சரணாகதியாக வந்து உங்கள்கிட்ட அடைஞ்சிட்டாங்க இல்லையா? அப்போ சரணாகதியாக அடைஞ்சிட்ட பிறகு அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும் இல்லை? ஒரு வீடு அமையாத எவ்வளோ பேர் அழுதுன்னு இருக்காங்க வாடகை வீட்டில். சரி, அப்படியே புது வீடு கட்டினாலும் அந்த வீடு அமைப்பாக ராஜயோகமாக இல்லை, கடன் தொல்லை, வருமானம் இல்லை. இப்படி நல்ல வீடு பணம் லட்சக்கணக்கில் கட்டினாலும் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, வருமானம் இல்லை, ஒரு வீட்டில் சுபகாரியமும் நடக்கலை. அப்போ வீட்டில் என்ன பிரச்சனை? அப்போ அந்த பிரச்சனைகள் இவங்க பல வருஷமாக போராடுறாங்க. அதுக்கு தீர்வு நீ சொல்லணும் இல்லையா? அவங்களெல்லாம் காப்பாற்றுமா. அந்த வீட்டில் தோஷத்தை நிவர்த்தி பண்ணு, சங்கடத்தை நிவர்த்தி பண்ணு. நான் இந்த ஆன்மீக பக்தர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நான் சொல்லும் வணங்கி கேட்டுக்கொள்வது, உங்கள் மனதிலே நம்பிக்கை வர வேண்டும். சந்தேகம் எண்ணத்துக்கே செல்லக்கூடாது. அப்பா அம்மா தெய்வத்தில் தானே நாம் உருவாகியிருக்கோம். அப்போ அப்பா அம்மா மேலே சந்தேகப்பட்டால் அப்போ எதுக்கு இந்த பிறவி? அதனால் உங்கள் மனசுக்குள்ளே நம்பிக்கை வந்து இந்த பிறவி உங்கள் உயிர் போகிறதுக்குள்ள உடனடியாக ஒழுக்கமான குருவை தேர்ந்தெடுங்கள். அந்த குரு உங்களை தெய்வத்திலே எடுத்துட்டு போய் நிறுத்தி வைத்து உங்கள் கஷ்டத்தை போக்குவார்கள். இதற்கு எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் நல்ல திருமணம் பார்த்து ஜாதகம் பொறுத்து பார்த்தா அகால மரணம் அடைஞ்சிடுறாங்க. அப்போ 10 பொருத்தம் சரியாக இருக்குது, 9 பொருத்தம் சரியாக இருக்குது, ஏன் அகால மரணம்? இது எல்லாம் விடை புரியல. நல்ல பெண்ணுக்கு புத்திரபாக்கியமே தரிக்க மாட்டேருந்து. அப்படியே குழந்தை ஒன்றாலும் 1 வயசில் 2 வயசில் அந்த குழந்தைய கொண்டு போயிடுறீங்க. அப்போ வீட்டில் ஒரே நோய் பிணி, சந்தோஷமே இல்லையம்மா. இப்போ இந்த சந்தோஷத்துக்கு மருந்து நீ தானம்மா கொடுக்கணும். அப்போ நானே கேட்குறேம்மா, என்னையே 8 மாதமாக போராடுறேன், நான் பரவாயில்ல, நான் பிள்ளை, நான் வலியை தாங்கிக்குவேன், போராடுவேன். எனக்கு யாரும் கமெண்ட் சொன்னாலும் அதை பற்றி ஐ டோன்ட் கேர். நான் தெய்வத்தை நம்புறேன், கடவுளை நம்புறேன், உண்மையை நம்புகிறேன், ஒழுக்கத்தை நம்புறேன், சத்தியத்தை நம்புறேன், தர்மத்தோடு நம்புகிறேன், கர்ணனை போல வாழணும்னு நினைக்கிறேன், ஹரிச்சந்திரா போல இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என் மனது எனக்கு சுத்தம். இன்னொருத்தர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாயே, இப்போது உங்கள் அருளை நாம் பெறுவோமாக.